மெய்யானத்தை தேடும் அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த ஒரு அற்புதமான பாரம்பரிய உபன்யாசத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவும் ஆழமான ஒரு தெய்வீகமான வரலாற்றுக்குள்ள பயணம் செய்ய போறோம். அதாவது காசி கண்டத்தின் 17வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கிற நவகிரகங்களின் தவம். சிவபெருமானோட எல்லையற்ற அருளை பெறுவதற்காக நவகிரகங்கள் காசில எந்த மாதிரியான ஒரு மாபெரும் தவத்தை மேற்கொண்டாங்க அப்படிங்கறத நாம இன்னைக்கு முழுமையா உணரப்போறோம். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கனான சிவபெருமானின் பாதங்களை வணங்கி இந்த மங்களாசரணத்தோட நம்ம விளக்குரையை தொடங்குவோம். முதல்ல நாம அங்காரகனின், அதாவது செவ்வாய் பகவானின் அக்னி தவத்தை பத்தி பார்க்க போறோம். சிவசர்மா தன்னுடைய ஆன்மீக பயணத்துல முதலாவதா தரிசித்த தபோவனம் இதுதான். அங்காரகனின் தோற்றமே ரொம்பவும் சுவாரஸ்யமானதுங்க. சிவபெருமானின் நெற்றியிலிருந்து ஒரு வியர்வை துளி கீழே விழுது. அந்த துளி நேரா பூமியை வந்தடையுது. அப்படி விழுந்த அந்த துளியிலிருந்து ஒரு அழகான சிறுவன் தோன்றுகிறான். அந்த சிறுவனை பூமி தேவி ரொம்பவும் வாஞ்சையோட வளர்க்குறாங்க. அவருக்கு மாகையன் அப்படின்னு பெயர் சூட்டப்படுது. சிவபெருமானோட அம்சமாகவும் பூமி தேவியோட மைந்தனாகவும் அவர் உருவெடுத்த விதம் கேட்கும்போதே எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க. அந்த மாகாயன் நேரா காசிய வந்தடைகிறார். அங்க அவர் மேற்கொண்ட தவத்தின் தீவிரம் அத வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. அவர் ஒரு அக்னி தவத்தை மேற்கொள்றார். தன்னுடைய சொந்த உடல்ல இருந்தே அதீத வெப்பமும் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பும் வெளிப்படுற அளவுக்கு ஒரு கடுமையான தவம். அந்த வெப்பம் சுற்றியுள்ள பகுதியே தகிக்கும் அளவுக்கு இருந்ததுன்னா பாத்துக்கோங்களேன். தன்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பை ஒரு அக்னி வடிவமா அவர் ஈசனுக்கு சமர்ப்பித்தார். இப்படிப்பட்ட ஒரு கடும் தவத்தோட பலன் என்ன தெரியுமா? அவர் அங்காரகேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு லிங்கத்தை அங்கே நிறுவுறார். இதை பார்த்த ஈசன் அகமகிழ்ந்து அவருக்கு நவகிரகங்கள்ல ஒரு வலிமைமிக்க பதவியை அளிக்கிறார். இது நமக்கு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் ஒன்னா சேரும் நன்னால அங்காரள சதுர்த்தி அப்படின்னு சொல்வோம். அந்த நாள்ல காசில இருக்கிற இந்த அங்காரகேஸ்வரர் லிங்கத்தை வழிபடுறவங்களுக்கு எல்லா விதமான கிரகதோஷங்களும் நீங்கிடும். அது மட்டும் இல்லாம அவங்களோட பித்ருக்கள், அதாவது முன்னோர்கள், தொடர்ந்து 12 ஆண்டுகள் முழுமையான திருப்தியை அடைவார்கள். இதுதான் ஈசன் அவருக்கு அளித்த மாபெரும் வரம். அடுத்து நாம பார்க்க போறது தேவகுரு பிருகஸ்பதி மேற்கொண்ட 10,000 ஆண்டு கால மௌனத்தவம். செவ்வாயின் உக்கிரம் எங்கே, குருவின் அமைதி எங்கே அப்படிங்கறது நீங்களே இப்போ உணர்வீங்க. 10,000 இந்த பிரமாண்டமான என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆங்கிரச முனிவரோட புதல்வரான பிரகஸ்பதி காசியில பிரகஸ்பரீஸ்வரர் அப்படிங்கிற லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து 10,000 ஆண்டுகள் கொஞ்சம் கூட அசையாம தவம் புரிந்தார். அங்காரகனோட உடல் தகிக்கும் நெருப்பு ஒரு புறம் அப்படின்னா, எந்த ஒரு சலனமும் இல்லாம 10,000 ஆண்டுகள் பிரகஸ்பதி மேற்கொண்ட இந்த மௌன தவம் மறுபுறம் பிரம்மாண்டமா நிற்கிறதல்லவா? இந்த தவத்தோட உச்சகட்டத்துல பிரகஸ்பதி சிவபெருமானை போற்றி ஒரு அற்புதமான துதியை இயற்றினார். அதுதான் ஆங்கிரச ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தோட ஆன்மீக அதிர்வுகள் சாதாரணமானவை இல்லைங்க. பிரபஞ்சம் முழுக்க ஒழிக்கக்கூடியவை. மனசுல ஆழமான பக்தியை தூண்டும் அந்த அதிர்வுகள் சிவபெருமானையே நேரடியாக மகிழ்வித்தன. இந்த மாபெரும் தவத்துக்கு கிடைத்த பலன்கள் ரொம்பவும் அளப்பரியவை. ஈசனோட ஆணைப்படி பிரம்மதேவர் பிருகஸ்பதிக்கு தேவர்களின் குருவான தேவாச்சாரியா அப்படிங்கிற ஒரு உன்னத பதவியை அளித்தார். சரி, இப்ப நாம எப்படி இந்த பலனை பெறுவது? வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இணையும் நன்னாள்ல இந்த பிருகஸ்பதீஸ்வரர் லிங்கத்தை முழு பக்தியோடு வழிபடுறவங்களுக்கு சிறப்பான அறிவு தெளிவும் உயர்ந்த ஞானமும் நிச்சயம் கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகம். மூன்றாவதா நாம பார்க்க போறது சனி பகவானின் மறைக்கப்பட்ட வரலாறும் அவருடைய உச்சக்கட்ட தியாகமும். இது பலருக்கும் தெரியாத ஒரு ரொம்பவும் ஆழமான பதிவு. இத புரிஞ்சுக்க நாம சூரிய பகவானோட குடும்ப பின்னணிய பார்க்கணும். சூரிய பகவானோட முதல் மனைவி சம்ஜை. அவளால சூரியனோட அதீத வெப்பத்தை தாங்கவே முடியல. அதனால அவள் என்ன செய்யறான்னா, தன்னுடைய நிழலையே ஒரு உருவமாக்கி விட்டுட்டு தவம் செய்ய போயிடுறா. அந்த நிழல் தான் சாயாதேவி. இந்த சாயாதேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்தவர் தான் நம்ம சனி பகவான். தான் ஒரு நிழலுக்கு பிறந்தவர் அப்படிங்கிற பின்னணி உண்மையிலே எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க. சனி பகவானோட வாழ்க்கையில நடந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் ரொம்பவும் உணர்ச்சிகரமானவை. சாயாதேவி தன்னுடைய மாற்றாந்தாய் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட யமதர்மன் அவங்களுக்கு ஒரு சாபம் அளிக்கிறார். இந்த சம்பவத்தால சூரியனும் அந்த உண்மையை அறிஞ்சிக்கிறார். அப்போதான் சனி பகவானுக்கு அந்த பேரெதிர்ச்சி காத்திருக்கு. தான் ஒரு நிழலின் மகன் அப்படிங்கிற அந்த உரைக்கும் உண்மை அவருக்கு தெரிய வருது. அந்த மனவேதனையும் அந்த உண்மையை உணர்ந்த பக்குவமும் தான் அவரை ஈசனை நோக்கி காசியில கடுந்தவம் செய்ய புறப்பட வைக்குது. இது ஒரு மிக சிறந்த ஆழமான உணர்வுபூர்வமான பயணம்.
காசியை அடைந்த சனி பகவான் சனைச்சரேஸ்வரர் அப்படிங்கிற லிங்கத்தை நிறுவி கடுமையாக தவம் செய்தார். சிவபெருமான் அவர் தவத்துக்கு இறங்கி ஒரு வலிமைமிக்க கிரகப் பதவியை அளித்து அவருக்கு மந்தன் அப்படிங்கிற தெய்வீக பெயரையும் சூட்டினார். மந்தன அப்படின்னா மெதுவாக செல்பவர் என்று பொருள். இதுவே சனி பகவான் அடைந்த அந்த உயரிய நிலைக்கான காரணம். நம்ம வாழ்க்கையில பலரும் சனி தோஷத்தை கண்டு கொஞ்சம் பயப்படுவதும் உண்டு இல்லையா? ஆனா சனிக்கிழமைகள்ல காசில இருக்கிற இந்த சனைச்சரேஸ்வரர் லிங்கத்தை முழு மனதோட வழிபடுறவங்களுக்கு சனி தோஷங்களோட தாக்கம் கணிசமாகவே குறையும் அப்படின்னு ஈசன் வரமளிச்சிருக்கார். இது நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பரிகாரம். கடைசியா நம்ம வந்திருக்கிறது பலச்சுருதி, அதாவது கிரக தோஷங்களோட முழுமையான நிவர்த்தியை பற்றி பார்க்க போறோம். காசி கண்டத்தோட இந்த 17வது அத்தியாயத்தோட ஒட்டுமொத்த பலனை தரும் பகுதி இதுதான். இப்போ உங்களுக்கே நீங்க ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. செவ்வாய், குரு, சனி ஆகிய இந்த கிரகங்கள் செய்த தவத்தின் கதைய காதார கேட்பதாலேயே நம்மளோட நவகிரக பீடைகளும் தோஷங்களும் நீங்கிடும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படியென்றால் இந்த அகிலத்தையே ஆளும் அந்த காசி விஸ்வநாதரின் பொற்பாதங்கள்ல தன்னை முழுமையாக சரணடைய செய்யும் ஒரு தூய்மையான பக்தனுக்கு எத்தகைய அளப்பரிய எல்லையற்ற கருணை காத்திருக்கும்? கொஞ்சம் சிந்தியுங்கள். இதுதாங்க ஆன்மீகத்தின் உச்சகட்டம். அந்த எல்லையற்ற கருணை நாமும் முழுமையாகப் பெறுவோம். ஈசனின் பேரருள் உங்கள் அனைவரையும் வழிநடத்தட்டும். மீண்டும் ஒரு அற்புதமான விளக்குவுரையில் சந்திப்போம். காசி விஸ்வநாதர் சரணம். ஹரஹர மகாதேவ.